சோத்ரம் 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 நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். முழு இதயத்தோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ மரண பள்ளத்தாக்குகள், எவ்வளவோ ஆண்டவரே வெள்ளம் போல சாத்தான் அந்த சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நன்மைகளுக்காக, தயவுகளுக்காக, உங்களுடைய காருண்யங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? எங்களை உண்மையாய் நேசிக்க, எங்கள் உண்மையாய் ஆண்டவரே அரவணைக்க, எங்களை ஆறுதல் படுத்த, எங்களை பலப்படுத்த, எங்களை சத்துவப்படுத்த, எங்களை கிருபையினாலே நிரப்ப, எங்களை வழி நடத்த இந்த உலகத்துல யாரு இருக்கிறாங்கப்பா? உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் ஆதாரம், நீரே எங்களுக்கு நம்பிக்கை, நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறேன், நீரே எங்களுக்கு சுதந்திரம், நீரே எங்களுக்கு பொக்கிஷம். நாங்கள் உண்மை நம்பி இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாதேரும் நாதா, எங்களை கைவிடாதேரும், எங்களை கைவிடாதேரும், கைவிடாதேரும். பலனற்றவர்கள், நிலையற்றவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உதவியற்றவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நோக்கி இந்த கால வேளையில நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவரே ரோமர் 12:1-2 சொன்னது போல இந்த உலகத்தின் ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாதபடி உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக தகன பலியாக, பிரியமான பலியாக, ஆண்டவருக்கு உகந்த பலியாக ஆண்டவரிடத்தில் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. படையுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்கி ஆண்டவர் எலியாவின் காலத்துல பலிபீடத்தில் இருந்த பலிகளை கத்த ஆண்டவர் அக்கினியாய் இறங்கி வந்து ஆண்டவர் பட்சித்தது போல அந்த கால வேளையில எங்களை முழுவதுமாய் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த அக்கினி எங்களை பட்சிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, தூசிகள், தவறுகள், தப்புகள், பாவங்கள், அக்கிரமங்கள், முகங்கள், தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், அந்தரங்கத்தில் செய்த பாவம், ரகசியமான பாவம், துணிகரமான பாவம், மறைவான பாவம், விட முடியாத பாவம், ஆண்டவரே எங்களை பிடித்து கொண்டிருக்கிற பாவம், எங்களை அழிக்க நினைக்கிற பாவம், ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் நிர்மூலமாக்க வேண்டும் என்று இருக்கிற பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்னோர்கள் செய்த அக்கிரமங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தொடர்ந்து வருகிற கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் எங்களை வேறு பிரிக்கும்படியாக இந்த கால வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு நன்மையானது, கர்த்தருக்கு சித்தமானது இன்னதென்று அறிகிற அறிவினால உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வசனம் சொல்கிறது போல எங்களை நாங்கள் படைக்கிறோம் அப்பா. உடைய கரத்தின் கிரியைகள், நீர் உருவாக்கப்பட்டவர்கள், உம்மால உருவாக்கப்பட்டவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாக, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வருவதற்கும் இந்த உலகத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நிர்ணயித்த காரியங்களை நாங்கள் நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவரே இந்த கால வேளையில எங்களுக்கு பலனையும், கிருபையும், வார்த்தையும், அபிஷேகத்தையும், வல்லமையும், நடத்துதலையும், ஆண்டவரே பாதுகாப்பையும், தேவ சித்தத்தை செய்வதையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை ஆண்டவரே எங்களை சரண்டர் பண்ணுகிறோம். உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவரையும் எழுப்பி நின்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அந்த கால வேளையில எல்லாரும் எழுப்பி நின்று நல்ல வானத்தை அண்ணாந்து பார்த்து ஹல்லேலூயா, ஜோதிகளின் பிதாவை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நம்ம
நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம், நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, சுகந்த வாசனையாய் நோவா வெள்ளத்திலிருந்து அல்லேலூயா பேழையிலிருந்து இறங்கி வந்த பிறகு அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அல்லேலூயா தேவனை பணிந்து கொண்டான். தேவன் அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் அவரை ஏற்றுக்கொண்டார். இந்த கால வேளையில நம்மை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ள, நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய சபை மக்களை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய சபையை ஏற்றுக்கொள்ள, நம்முடைய ஊழிய ஸ்தலத்தை கர்த்தர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கதியே இல்லப்பா, எங்களுக்கு உதவியே இல்லப்பா, எங்களுக்கு பலனே இல்லப்பா. உங்க மடியை தவிர, உங்களுடைய பாதத்தை தவிர, உங்களுடைய கால்களை தவிர, உங்களுடைய இருதயத்தை தவிர, உங்களுடைய உள்ளத்தை தவிர இந்த உலகத்திலே எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நிற்கதியாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை புரிந்து கொள்ள, எங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை யோசிக்க, எங்களை பலப்படுத்த, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல, எங்களை வழிநடத்த உங்களை தவிர யாருமே இல்லப்பா. எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எங்களுக்கு ஆண்டவரே. மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஆண்டவரே உண்மையன்றி எங்களுக்கு யாருமே இல்லப்பா. அந்த கால வேளையில எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை சரண்டர் பண்ணுகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், 2 கரங்களை உயர்த்தி எங்களை சரண்டர் பண்ணுகிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய துணிகரமான பாவங்கள், ரகசியமான பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை வராதபடி அதை தடை செய்கிறது. ஆண்டவரே, அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க. குற்ற மனசாட்சியிலிருந்து கர்த்தர் இந்த நாட்களிலே உடைத்து போடுங்க. எல்லா குற்ற மனசாட்சியை எடுத்து போடுங்க. நிலைவரமான ஆவியை தாங்க, பரிசுத்தமான எண்ணங்களை தாங்க, பரிசுத்தமான சிந்தனைகளை தாங்க, பரிசுத்தமான நடக்கைகளை தாங்க. வார்த்தைப்படி நாங்கள் வாழுகிற கிருபையை இந்த கால வேளையில எங்களுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, தாங்கப்பா. உம்முடைய ரத்தம் எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தினாலே கழுவும், உடைய வார்த்தையினாலே கழுவும், உடைய ஆவியினாலே கழுவும், இயேசுவின் நாமத்தினால் கழுவும். உடைய ஆவியானவருடைய ஆண்டவரே அளவில்லாத பிரசன்னம் இந்த காலவெளியில இறங்கி வருவதாக. பிதாவின் அன்பு எங்களுக்கு வேணும். பிதாவின் அன்பினால் எங்களை நிரப்பும். அன்புரை பிதாவானவர் எங்களை அன்பினால நிரப்பும், உடைய பிரசன்னத்தினால நிரப்பும், உடைய ஆளுகையினால நிரப்பும், உடைய மகிமையினால நிரப்பும், உடைய வல்லமையினால நிரப்பும். எங்கள் குடும்பங்களை நிரப்பும், எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி, நிரப்பும் சுவாமி, நிரப்பும் சுவாமி. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு மனதைரியத்தோடு தேவன் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டே இருக்கிற தகுதிப்படுத்திருக்கிறதுனால உன்னுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து உன்னுடைய நாமத்தை துதித்து, உன்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, உன்னை ஆராதித்து, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே திருவார்த்தையை கேட்டு, ஆண்டவரே லாபோஜனத்தை பாடும்போது இந்த நாட்களில் இந்த உபவாச ஜனத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உடைய தயவோடு, உடைய இரக்கத்தோடு, உடைய பலத்தோடு ஆண்டவரே இந்த உபவாச ஜபத்திலே ஜாக்கிரதையோடு நாங்கள் இதை அனுசரிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம், திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாங்கள் ஒரு கருவோம் கத்தனால தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ற பாடலை கரங்களில் பாடிக்கிறோம். தேவன் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah.
என்கிற பாடலை பாடி அவரை எழுதி பாடி கத்தரை கைகளை தட்டி அல்லேலூயா எல்லாரும் பாடுவோம். நன்றி சொல்லி இயேசுவுக்கு பாடுவோம்.
காத்த தெய்வம் இந்த புதிய மாதத்தில் அக்டோபர் மாதத்தின் கதை நமக்கு தருவார். இதுவரை நடத்தி சுகமின்றி காத்து நமக்காக இதுவரை நடத்தி சுகமின்றி காத்து நம்மை மகிழ செய்த தேவனை கரங்கள் தட்டி பாடி கத்தரை கற்றுவோம்.
சூழ்நிலைகளிலும் இக்கட்டுகளிலும் எல்லா பலனற்ற நிலைமைகளிலே அல்லேலூயா செய்வது என்ன என்று செய்ய தெரியாத சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரு. ரெண்டு கரங்களை உயர்த்தி அண்ணாந்து வானத்தை பார்த்து ஜோதிகளின் பிதாவாகிய தேவனை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 கொடா கோடி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார்? கர்த்தர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார்? ஆண்டவர் நம்ம இடத்துல என்னதான் கேட்கிறாருன்னா வாசிப்போம், ஒரே வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார்? உன்கிட்ட ஆண்டவர் என்னதான் கேட்கிறார்? என்கிட்ட ஆண்டவர் என்னதான் கேட்கிறார்? அன்னைக்கு பார்த்துட்டு நான் அழுதேன் ஆண்டவருடைய சமூகத்துல. உனக்கு இவ்வளவு நன்மை செய்யறேனே, உனக்கிட்ட நான் என்னத்தை கேட்கிறேன் அப்படின்னா, வாசிங்க மேகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1079ஆம் பக்கம். எல்லாரும் எடுத்தீங்களா வசனத்தை? 1079ஆம் பக்கம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார்? வாசிங்க, எல்லாரும் சேர்த்து வாசிங்க. நன்மை எது அப்படின்னு உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன்னிடத்துல என்னத்தை கேட்கிறார்? வெள்ளியை கேட்கிறாரா? பணத்தை கேட்கிறாரா? சொத்தை கேட்கிறாரா? என்னத்தை கேட்கிறார்? உன்னை என்னத்தை தான் கேட்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை வாசித்து விட்டு ஓ என்று அழுதேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மை. அல்லேலூயா. ஆண்டவர் மனத்தாழ்மையாய் இருந்ததினாலதான் எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து எல்லா நாமத்திற்கு மேலாக அவர் நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். இல்லையா? மரணம் பரியந்தமும் தன்னை தாழ்த்தி, தன்னை தாழ்மைப்படுத்தி, கீழ்ப்படுத்தி, இல்லையா, நம்மளோடு கூட ஒருவர் மனிதனோடு மனிதனாக இருந்து மனிதனுக்கு கீழாக இறங்கி வந்து தன்னை தாழ்த்துனதுனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் கொடுத்து எல்லா முழங்காலும் முழங்கப்பட, எல்லாரும் இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லப்பட ஆண்டவர் அவருக்கு அந்த மகிமையான காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மையை, இரக்கத்தை, அல்லா நியாயத்தை நியாயம் சொல்லணும், மனத்தாழ்மையா நடக்கணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். அல்லா இரக்கம் நம்மளை அடுத்தவங்களை பார்க்கும்போது இரக்கம் தன்னால வரணும். அல்லா ஏதாவது நம்மளால முடிஞ்சதை என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லா உண்மை ஆராதிட்டு உண்மை ஆராதிட்டு Amen.
அடங்காது. என் நம்பிக்கை அவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்ல விடாப்பிடியாய் பாடுவோம். ஸ்ரீமா என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் செத்தாலும் சரி, நான் நம்பிக்கை விட்டு பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. உறுதியாக இருக்கிறேன். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுடைய சன்னதியில் வந்திருக்கிறோம். தெய்வீக கூடாரத்தில் வந்திருக்கிறோம். அங்க தேவ பிரசன்னம் இருக்குது, அங்க தேவ மகிமை இருக்குது, தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. தேவன் அங்கே இருக்கிறார், தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார், தேவனுடைய மகிமை இங்க இருக்கிறது, தேவனுடைய நடத்துதல் இங்க இருக்கிறது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்மை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், உம்மை தவிர யாருக்கும் நான் பணிய மாட்டேன், உம்மை தவிர யாரையும் ஆண்டவரே உமக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே அவர்களுக்காக உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதிருக்க நிச்சயத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. ஒரு தேவ பக்தர் சொல்லும் போது நான் செத்தாலும் சாவினுடைய தேவனுடைய நாமத்தை தூசிக்கவே மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்திலேயே அவரை தூக்கில போட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொருத்தர் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரஷ்ய தேசத்துல அவரை படுக்க வைத்திருந்தார்கள். அந்த அல்லேலூயா உடைந்து போன அந்த பனிக்கட்டிகள் இல்லை. இன்றைக்கு இயேசுவை மறுதலி, இயேசு தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லு, அப்படி உன்னை விடுதலை ஆக்குகிறேன் அப்படின்னு சொன்னா நான் சொல்லவே மாட்டேன். இந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அவர் மேலே ஒரு 25 பனிக்கட்டிகளை வைத்து அவர் அந்த இடத்திலேயே மரித்து போனார். அல்லேலூயா. உலகம் வேணா கஷ்டப்படும், உலகம் வேணா கண்ணீர் விடும், உலகம் வேணா அவருடைய குடும்பத்தார் வேணா கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனா பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவருக்கு மகிமையான இடத்தை கர்த்தர் வைத்திருந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதிருக்க நிச்சயத்திருக்கிறேன். இதயத்தில் கையை வைத்து எல்லாரும் சொல்லுவோமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதிருக்க நிச்சயத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எதுவும் அவரை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காது. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் அல்லேலூயா அது இழுத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில கூட அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். வயதான ஒரு போதகர் அதை இழுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் அல்லேலூயா 91ஆம் சங்கீதத்தை பாடுங்க, சொல்லுங்க என்று சொல்லி அல்லேலூயா அழகாய் இருக்கும் யார் இவர்கள் என்று சொல்லி அந்த பாடலை பாடுங்கள் என்று சொல்லி முடிக்கும் போது கூட அவர் இயேசுவே நினைத்தார். அல்லேலூயா. இதோ தேவ தூதர்கள் வருகிறார்கள், நான் போகிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுக்கு தான், ஆண்டவரை நேசிக்கிறவருக்கு தான் மரணம் கூட அவர்களுக்கு ஸ்லாக்கியம்.
மரணத்தை குறித்து நமக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. அந்த மரணம் வரும்போது கூட தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். தேவன் எழுந்தருள்வார். ஸ்தேவான் கல்லெடுத்து அடிக்கும் போது அவன் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. ஜீவன் பிரியும் போது அதோ தேவ தூதர்கள், அதோ இயேசு கிறிஸ்து வரவேற்கிறார், நான் அவரிடத்துல போகிறேன் என்று சொல்லும் போது எல்லாரும் கல்லெடுத்து அவனை அடித்தார்கள். அல்லேலூயா. அவன் செத்தான். ஆனா அவனுக்கு பதில கர்த்தர் சவுலை கர்த்தர் எழுப்பினார், பவுலை எழுப்பினார். இந்த புத்தகத்துல அவன் மரித்தது நிமித்தமாய், பவுல் உருவானது நிமித்தமாய் இந்த புதிய ஏற்பாடு இன்றைக்கும் பேசுகிறது, இன்றைக்கும் வாழ வைக்கிறது, இன்றைக்கும் உயிர்ப்பிக்கிறது. பவுல் மரித்தான், ஆனால் அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கு உயிர்ப்பிக்கிறது. நம்ம செத்தாலும், நம்ம உயிரோடு இருந்தாலும், நம்ம மரித்தாலும், நாம் சரித்திரம் படைக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால், நம்மை பற்றி அநேகர் பேச வேண்டும் என்றால், அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காமல் இருக்க நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? உபவாச நாட்கள் இல்லை, இந்த 40 நாட்களும் ஜபத்துல ஹல்லேலூயா ஒதுக்கு, நேரத்தை ஒதுக்கு. இந்த 40 நாட்கள்ல நேரத்தை ஒதுக்கு. ஒருவேளையாவது உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு. காலையில ஜபம் இருக்கு 10 இருந்து 12, ஹல்லேலூயா. சாயங்காலம் 6 இருந்து 7:30, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜபம் இருக்கு. மத்தியானத்துல இடைப்பட்ட நேரத்துல ஜபம் நடந்துகிட்டே இருக்கும். அங்கேதான் இருப்பேன். ஹல்லேலூயா. அநேக குடும்பங்கள்ல இருள், ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்றாங்க, கர்த்தருக்குள்ள 30 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இல்ல, கிறிஸ்துவின் சாயல் இல்ல, கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல, கிறிஸ்தவ குடும்பத்துல இல்ல, வீட்டுல இல்ல, வேலையில இல்ல. அதெல்லாம் நினைத்துதான் உடைந்து போய், ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னியும். அல்லேலூயா. பெயருக்காக ஆலயத்துக்கு வருவது, பெயருக்காக பைபிளை தூக்குவது, பெயருக்காக ஆண்டவரை நேசிப்பதை போல காட்டுவது, என் பிள்ளைகள் இன்னும் அல்லேலூயா குழந்தைகளாய் இருக்கிறாங்கப்பா. பூரண புருஷனாய் மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். கர்த்தர் சொன்னார், உன்னால முடியாதுப்பா, உன்னால முடியாது. அவங்கள தாழ்மைப்படுத்து, அவங்கள உபவாசம் பண்ண சொல்லு, என்னை நோக்கி அறிக்கையிடு. அல்லது ஏசாயாவுல சொல்லப்பட்ட வசனத்தை காத்தினார். அவருடைய பாவங்கள், அவருடைய அக்கிரமங்கள், அவருடைய துன்மார்க்கங்கள், அவருடைய கீழ்ப்படியாமைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வராமல் தடப்பட்டது. அல்லேலூயா. என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் ஜனங்களை உயர்த்த விரும்புகிறேன், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தம். ஆனால் அவர்கள் பாவம் செய்யறாங்கப்பா, அவங்க அக்கிரமம் செய்யறாங்கப்பா. துணிகரமான பாவம், ரகசியமான பாவம், அந்தரங்கமான பாவங்களை அவங்க செய்யறாங்கப்பா. அவங்கள உபவாசம் பண்ணி என் முகத்தை தேட சொல்லுப்பா. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், அல்லையா அந்த உலகத்துல இருக்கிறவன் கூட செய்யாத காரியங்கள், அல்லையா விசுவாசிக்கு விசுவாசி, அல்லையா விரோதம், பொறாமை, அல்லையா ஸ்தோத்திரம், இவர்களை பற்றி அவர்கள் பேசுவது, அவர்களை பற்றி இவர்கள் பேசுவது, ஒற்றுமை இல்லாத தந்தை. கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் நம்மளை எப்படி மேன்மையால் மாற்றி இருப்பார்? எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் இருந்த நிலைமையிலேயே நம்ம இருக்கிறோம். இருந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது. ஒரு செடி நட்டா வளரணும், அல்லையா பூ கொடுக்கணும், அது காய் காய்க்கணும், அல்லையா அது வளரணும், அது இன்னொரு குட்டி போடணும், அது அப்படியே வளரணும். அல்லையா இன்னும் பிறந்த குழந்தை போல சைல்டிஷா, அல்லையா வளர்ச்சி இல்லாத, அல்லையா அல்லேலூயா பிள்ளைகளை போல இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறவங்களை உயர்த்தி, அல்லேலூயா எல்லாரும் வானத்தை நான் பார்த்து, அல்லேலூயா என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. கிறிஸ்துவனா இருந்தா கிறிஸ்துவனா இரு, எகிப்தியனா இருந்தா எகிப்தியனா இரு, உலகத்தானா இருந்தா உலகத்தானா இரு. வேஷம் போடாத, மாய்மாதம் பண்ணாத, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யாத. உன் குடும்பம் வீணா போவோம், சந்ததி வீணா போவோம், தலைமுறை வீணா போவோம், உன் கோத்திரம் வீணா போவோம், தலைமுறை வீணா போவோம். இந்த காலங்களில் ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கரையில் உயர்த்தி நேசரே திருமுகம் தேடி என்கிற பாடலை பாடுவோம். அது புத்தகத்துல அதுல இல்லை, ஆனாலும் கர்த்தரால வழிநடத்தப்படுகிறேன். எனக்கு அந்த பாடலை தெரியும். கண்களுக்கு கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
ஆ
ஆசிரியக்க வைங்க, வேதத்தை வாசிங்க, ஆன்லைன்லாம் பார்க்கறதெல்லாம் விடுங்க, ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. 2 நோட்டு வேணும். எங்க வீட்டுல 2 நோட்டு இருக்கு. அல்லேலூயா. என்னைக்கு கல்யாணம் பண்ணமோ அன்னையிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு என்னென்ன தேவைகள்ங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. 2 நோட்டு நாங்க மெயின்டைன் பண்றோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் கிஃப்டாக ஒரு எல்லா டேங்க் ஃபுல்லா பெட்ரோலோடு கூட சாவியை கொடுக்கிறாருன்னா, அல்லேலூயா, நாங்க எத்தனை வருஷம் கர்த்தரிடத்துல கண்ணீர் வடிச்சிருக்கோம் தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை வருஷம் கர்த்தரிடத்துல கண்ணீர் வடிச்சு உடனே கிடைக்கல, உடனே கிடைக்கல, உடனே கிடைக்கல. எத்தனை வருஷம் அதை நாங்க நினைச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல அந்த டிவிஎஸ் வச்சுக்கிட்டு நாங்க கஷ்டப்பட்டது வேணும்னே தெரிஞ்சே அது கோளாறுன்னே எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை ஓட்டி ஓட்டியே என்னுடைய கிட்னியே வீணா போனது தெரிந்தே அவங்க கொடுத்தாங்க. எத்தனையோ வாட்டி அதை தூக்கி தான் கொண்டு வர முடியல, தள்ளிக்கிட்டே வந்தோம். எதுவரை இருந்து தெரியுமா? மாத்தூர்ல இருந்து நைட்ல பிள்ளைய தூக்கிட்டு, அல்லேலூயா, நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு செபிக்கிற சபம் விதை, இன்னைக்கு போடுறதெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் விதை. அது நாளைக்கு உனக்கு கனி காய்ப்பு உனக்கு தரும் 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 தரும். அல்லேலூயா. 2 புஸ்தகம் வைக்கணும். ஒண்ணு நமக்கு தேவையில்லாத என்னென்ன காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆத்துமாக்குரிய காரியங்கள், சரீரத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், வீட்டுக்குரிய தாவைகள், சமுதாயத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் எழுதி வைத்து ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தும் போது இன்னொரு நோட்ல எழுதணும். இந்த தேதியில எழுதி வச்சேன், இந்த தேதியில கர்த்தர் கொடுத்தார் என்று எழுதி வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாயிலிருந்து வருகிற ஜெபத்தின் வார்த்தைகள் ஒரு நாள் வீணம் போவார். ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வைத்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் கணக்கு வைத்து ஏற்ற நேரத்துல கர்த்தர் செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சோதனோம். அல்லேலூயா. தாழ்மையா கேட்கிறேன், ஒருவேளையாவது உபவாசம் பண்ணி, 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, ஒரு தடவையாவது பைபிளை வாசிக்கலன்னா அவங்க மேல அன்பாகவே இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்க செய்யணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வர்ணிக்காவுக்காக, அவருடைய கணவருக்காக, பிள்ளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் மகளுக்கு ஜீவனை, திரும்பவும் ஜீவனை கொடுத்தார். அழிவில் இருந்து காப்பாற்றினார். எவ்வளவோ இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவளை விடுதலையாக்கி இன்றைக்கு ஆராதனையில் வந்து நிற்க வைத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஜெபித்தோம். கர்த்தர் இன்றைக்கு சாட்சியாய் நம்ம இடத்துல வந்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட, அவருடைய தம்பி ரட்சிக்கப்பட, அம்மா அப்பா ரட்சிக்கப்பட, அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் திருமணமாகி போன அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள் வர ஒரு வழி திறக்க, அந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க கர்த்தர் வழியை தரங்கப்பா. கர்த்தர் இடைப்படுங்கப்பா. கர்த்தர் மனதில் பேசுங்கப்பா. எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமைகள்லாம் மாறட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. யார் இருக்கா? யார்கிட்ட போய் சொல்றாலும் அவங்க எங்களை தூத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போதான் பிரயாசப்படுறாங்க. எப்படா காலியாகும் இடம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்றோம். அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எங்களுடைய சூழ்நிலை அப்படி இருந்தாலும், எங்களை காலம் உலகமே எங்களை அப்படி பார்த்தாலும் எங்களை வாழ வைக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார். எங்கள் மேல அக்கறையா இருக்கிறவர் எங்களோடு இருக்கிறார். எங்கள் மேல கரிசனையா இருக்கிறவர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுனால கர்த்தரால பராக்கிரமம் செய்கிறோம், கர்த்தரால நடத்துகிறோம். இன்னமுமா அந்த சர்ச் இருக்குது, இன்னமுமா அந்த சர்ச்சை நடத்துறீங்க, இன்னமுமா அந்த இடத்துல சர்ச்சை இருக்குது கேட்கிற அளவுக்கு நாங்கள் நடத்தல, ஆண்டவர் நடத்துறாரு. ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு எங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அந்த இடத்துல வச்சிருக்காருன்னா அவர் செய்வாரு. அவர் செய்யற வரைக்கும் எந்த வழியில போகவும் தயாரா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை, அவர் தான் எங்களை பிரகாசிப்பிக்க வேண்டும். நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர். நடத்துற பாதைகள், கடக்கிற பாதைகள், வழிகள், வேதனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், அவதூறுகள்
ஒருவரும் கலங்காத. அவதூறுலையும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கண்ணீரிலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையிலும் கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அவமானப்படுத்தினா அவரும் அவமானப்படுறார். ஹல்லேலூயா. இதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொண்டு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய பழகுவோம். ஹல்லேலூயா. நமக்காக வேறு ஜெபம் பண்ணுவோம். இந்த நொடி பொழுது உண்மை துதிக்க ஆராதிக்க மற்றவர்களுக்கு கிடைக்காத சாக்கியத்தை எங்களுக்கு தந்து இங்கு கொண்டு வந்து சேர்த்த உடைய கிருபைக்காக மனத்தாழ்மையுடன் உண்மை தொழுது கொள்கிற ராஜா. அப்பா, இந்த இடத்திற்கு நாங்க வெறும் கையா வந்திருக்கலாம் ராஜா. அப்பா, இந்த இடத்தை விட்டு செல்ற எங்களுடைய எல்லா குறைகளையும் ஏக்கங்களையும் தேவைகளையும் அப்பா விண்ணப்பங்களையும் என் தகப்பனோட பாதத்தை நாங்க இறக்கி வச்சுட்டு நாங்க போடுறோம் ராஜா. அப்பா, நாங்க எந்த ஒரு வார்த்தை சுமந்துட்டு போகாம அப்பா எங்களுடைய தகப்பன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்தார், என்னோடு ஜெபத்தோடு பேசினார் ஒரு சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருந்து நடந்து போக திரும்ப செய்கிறார்கள். இம்மட்டும் வார்த்தையினால் என்னை பேசி வழிநடத்தி வருகிற ஆர்வப்படுத்தி வருகிற ஒரு கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, வாழ்க்கையில் எவ்வளவு அறைகள் மோதி அடித்தாலும் ஒரு கிருபை முன் செலுத்தும்பா. அப்பா, எவ்வளவு காரில் வாழ்க்கையில் சூழ்ந்து வந்தாலும் தீபமா நீங்க முன் செலுத்தப்பா. அப்பா, பிரச்சனைகள் வராமல் எங்களை காத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் விண்ணப்பம் செய்யறதோட எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனே என்னோட வலப்பக்கத்திலிருந்து எங்களோட கூட நடந்துவார். எந்த பாதையும் நாங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு கிருபையின் தயவும் போதுப்பா. அப்பா, அந்த பிளவுண்ட மலையின் நடுவில் நாங்கள் அடைக்கல சிறை கிருபை தாங்க ராஜா. அப்பா, என்னுடைய தேவ தயவுக்கு நங்குரமாக இருக்கப்பா. மனுஷனோட தயவு இல்ல ராஜா, எங்க பணம் இல்ல ராஜா, உறவு முறை தயவு இல்ல ராஜா. என் வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கை பெரிய நங்குரமாக நீங்க இருக்கப்பா. எங்களுடைய நம்பிக்கையா இருந்து எங்களை வழிநடத்துங்க ராஜா. அப்பா, இந்த 40 நாள் இந்த சபையோட உபவாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க ஒவ்வொருவரும் எங்க குடும்பத்துக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கத்தக்க கிருபையை தாருங்க ராஜா. அப்பா, தாவீதின் நிமித்தம் ஒரு நன்மை நடந்தது போல, அப்பா ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்குக்கு நன்மை நடந்தது போல, யோனத்தானின் நிமித்தம் மோர்பாலியத்துக்கு நன்மை நடந்தது போல, எங்கள் நிமித்தம் எங்க குடும்பத்துக்கு நன்மை நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. எங்க சபை எங்க குடும்பங்களை வழிநடத்தட்டுப்பா. எங்க குறைகளை நிறைவாக்கட்டுப்பா. அப்பா, உதாசீனமாக பேசினவர்கள் மத்தியில் எங்கள் நிமித்தம் குடும்பத்திற்கு அப்பா நல்ல ஒரு சேமத்தை நல்ல ஒரு சௌக்கியத்தை தங்குறாங்க. எங்க போதகரையும் குடும்பத்தையும் கொடுக்குறாங்க. பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. அப்பா, ஆவிக்குரிய காரியங்களால் பலப்படுத்துங்கப்பா. அப்பா, எங்களை கேட்கிற நல்ல மேய்ப்பராக அப்பா அவருக்கு நல்ல உடல் சுகத்தை தாங்குறாங்க. அப்பா, பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்து. எங்க சபையில இருக்க ஒவ்வொருடைய தேவை குறைகளை எங்க தயவினால் நிறைவாக்குவோம். அப்பா, உங்களை நம்பி முதல் பாதத்துல வந்து நிற்கிறோம். எல்லா கிருபையும் எங்களுக்கு தாங்க. எல்லா ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்க உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். 2 சாட்சி கேட்க போகிறோம். என்னுடைய மனைவி வந்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க, அப்புறம் கருணிகா அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன சண்டே சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன். பாஸ்டர் ஒண்ணுமே சொல்லல. போன வாரம் தான் சனிக்கிழமை எப்பயும் கிச்சன்ல நான் தான் எல்லாமே செய்வேன். ஷீபா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தவா இது பண்ணி விட்டுட்டா. அப்ப எண்ணெய் சட்டியில எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கோம். ஆல்ரெடி பாதி எடுத்துட்டோம், செஞ்சுட்டு எடுத்துட்டே அவ திடீர்னு பார்த்தா என் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கிறான். எண்ணெயும் நிறைய இருக்குது. அப்பதான் சனிக்கிழமை தான் ஃபுல்லா கிச்சனை கிளீன் பண்ணி விட்டுட்டு நின்று இருக்கிறோம். அப்படி போட்ட உடனே அப்படியே ஏற்கனவே பாதி எடுத்துருக்கோன்னா பார்த்துக்கோங்க, என்ன அப்படி ஒரு சூடு, பயங்கர சூடு. போட்ட உடனே அப்படியே மேலே தெரிச்சு சைட்ல 2 சைட்லயும் தெரிச்சிச்சு. அவ்வளோ தூரத்துல நிக்கிற அவ கையிலே லேசா பட்டுருச்சு. இப்படி மட்டும் வந்திருந்துச்சுன்னா அன்னைக்கு அவ்வளோதான். பாஸ்டர் சர்ச்சில் இருந்தாங்க சனிக்கிழமை. அப்படி ஆண்டவருடைய கிருபை தான். நான் வந்தோடனே சொன்னேன், ஷீபாவே அப்படியே ரொம்ப உடனே டக்குன்னு கேஸை ஆஃப் பண்ணிட்டு, கர்த்தருடைய கிருபை தான். இல்லைன்னா மூஞ்சி ஃபுல்லாக அப்படி எண்ணெய் தெரிச்சு மூஞ்சே ரொம்ப அகோரமா இருக்கு. ஆண்டவருடைய கிருபை தான் இன்னைக்கு பாதுகாத்து கர்த்தர் நடத்தினார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முன்னாடியே உங்கள்கிட்ட என்னோட யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்காக நான் சொல்லியிருந்தேன். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்குள்ள யூட்ரஸ்க்குள்ள கட்டி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு இந்த ஜனவரி மாசம் தான் ஸ்கேன்ல சொன்னாங்க, யூட்ரஸ்ல கட்டி இருக்கு அப்படின்னு. ஆனாலும் எனக்கு வந்து யூட்ரஸை எடுக்காம ஏதாச்சும் ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த 9 மாச காலங்களும் ஹோமியோ போயிட்டு திருப்பி சித்தா மருந்து போயிட்டு எவ்வளோ ட்ரீட் பண்ண. ஆனால் நான் ஒவ்வொரு மருந்து சாப்பிட்றப்ப நான் சொன்னேன், இந்த மருந்துல எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, உங்க சித்தம் இருந்துச்சுன்னா இந்த வியாதியிலேருந்து எனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். ஒவ்வொரு தடவையும் மருந்து சாப்பிட்றப்ப இதான் ப்ரேயர் பண்ணுவேன், இந்த மருந்துல எனக்கு
கிடையாது. எல்லா விதத்திலையும் கடவுள் என்னை பலப்படுத்தினார். ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு தைரியம், எது நடந்தாலும் என் தேவன் என்னுடைய நன்மைக்காக செய்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன். எல்லா தேவையும் கடைசியில இந்த இதுல வந்து 1 மாசம் சித்தா மருந்தும் சாப்பிட்டோம். ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ், கொஞ்சம் அந்த வீக்கம் அது இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்பிக்கையோட சரி இன்னொரு மாசம் செய்யலாம், சர்ஜரி பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை ஓவர் ப்ளீடிங். என்னால என்ன நடக்குதுன்னு தெரியல. சமைச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்றேன். நான் சொல்றேன் இந்த வீட்டுக்கார்ட்ட, எனக்கு என்னமோ ஆக போகுதுங்க, இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்றேன். அப்படியும் நான் ஒவ்வொன்றையோட யோசிக்கிறேன், மருத்துவ செலவு என்ன பண்றது, திடீர்னு இப்ப நான் இவ்வளவு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோன் பண்ணி டாக்டர் கேட்டோன்னே, இன்னைக்கு நீ டெஸ்ட் எல்லாம் எடு, நாளைக்கு உனக்கு சர்ஜரி பண்றேன். அப்பயே எனக்கு எதுவுமே யோசிக்க தோணல. பா நீங்க ஏதோ நடத்துறீங்க, உங்க சித்தத்தைப்படி நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நான் கேள்வி கேட்கணும் ஏற்பா எனக்கு. ஆனா நான் ஜெபம் பண்ணேன், அப்பா என் குடும்பத்துல எல்லாருமே ஆபரேஷன் சொல்றாங்க, அவங்க முன்னாடி என்ன வெக்கப்பட்டு போகாம செய்யப்பா, என் இஷ்டத்துக்கு நான் சித்தா மருந்துன்னு சொல்லிட்டு போறேன், வெக்கப்பட்டு மட்டும் போகணும். அந்த ஒரு வார்த்தை வைக்கிச்சு பார்த்தேன். அப்பா என்ன வெக்கப்பட்டு போக விடாதீங்கன்னு செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணலையப்பா அப்படின்னு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சமாதானம், எது செஞ்சாலும் நல்லதுக்கு செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அன்னைக்கு ஃபுல்லா ஆஸ்பத்திரியில போய் டெஸ்ட் பண்ணோம். அடுத்த நாள் காலையிலே சர்ஜரி 7 மணிக்கு நாங்க போய் ஆபரேஷன் தியேட்டர்ல படுக்கிறேன். டாக்டரே முதுக தட்டி சொல்றாங்க, உனக்கு ஆபரேஷன் யூட்ரஸ் வந்து வெஜினல் வழியா நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன், முடியலன்னா லாப்ரோஸ்கோபி பண்ணுவேன், இல்லாட்டி நான் ஓபன் பண்ணிடுவேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, இவ்வளோ காம்ப்ளிகேஷனா இருந்தாலும் நான் அந்த ஒரு நிமிஷம் பெரிய ஜெபம்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு பக்கம் விரக்தி, என்ன பண்ண போறேன்ற பயம். அப்பா இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நீங்க இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன், இவங்க என்ன பாக்குறாங்கன்னு விசுவாசிக்கிறேன். அப்பா நீங்க எனக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கண்ண மூணு அனஸ்தீசியாங்க உண்மையா டாக்டர் ஒரு 1/2 மணி நேரத்தை எழுப்பி இவ்வளவு பெரிய கட்டியை கொண்டு வந்து காட்டினாங்க. எப்படி நீ இவ்வளவு நீ தாங்கின, எப்படி இது பண்ண அப்படின்னு. உண்மையா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா ஈஸியா வந்து வெஜிடல் வழியாவே அந்த யூட்ரஸ் வரதுக்கு கடவுள் எனக்கு திரும்ப செஞ்சாரு. எந்த ஒரு நெகட்டிவ் எங்க வீட்டுக்காரர் பயந்தாரு, ரத்தம் ஏறி கேட்பாங்களோ என்ன, எல்லாத்த பத்தியும் கேட்கிற, ரத்தம் தேவைப்பட்டா என்ன பண்ணுவீங்க, எங்க போவீங்க அப்படின்ட்டு. இல்ல நான் பாத்துக்கிறேன் ஏன்னா ஓ நெகட்டிவ் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஆனா அந்த பிளட் தேவை எதுவுமே இல்லாம வெஜினல் வழியாவே எடுத்து திரும்ப செஞ்சேன். கொரோனான்றதால யாரையும் உள்ள விடல. யார் ஆஸ்பத்திரியில ஃபர்ஸ்ட் அட்டெண்டரா வராங்களோ லாஸ்ட் வரைக்கும் அவங்க தான் இருக்கணும். எங்க வீட்டுக்காரர் தான் கூட இருந்தாரு, ஒரு லேடிஸ் தொலை கூட இல்லை. காலைல 7 மணிக்கு ஆபரேஷன், உண்மையா 5:30 மணிக்கு நான் ஏந்திரிச்சு உட்கார்ந்தாங்க திரும்பவே தந்தாரு. யாரோட உதவி இல்லாம என்னுடைய வேலையை நான் நினைக்கிறேன், இவ்வளவு விளக்கப்ப எனக்கு தந்தீங்க, இவ்வளவு சோதனையிலே ஒரு காரையோட இருந்ததை எவ்வளவு பெரிய திரும்பப்பா எவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியல. என்னோட பக்கத்துல உள்ள ஒரு அம்மா உண்மையா கையில காசை வச்சுட்டு நான் கேட்கிறேன் டெய்லி எங்க வீட்டுக்கார்ட்ட, எங்க நம்மளுக்கு எவ்வளவு பில்லு வருது தெரியல, எவ்வளவு நாள் கட்ட தானே போறோம். என் கையில இருந்தது 85,000 ரூபாய். நான் எனக்கு பயம் அதிகமா கேட்டுட்டா என்னங்க பண்ணுவோம், நம்ம என்ன எப்படி சமாளிப்போம். எங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் இல்ல பாத்துக்கலாம், பக்கத்துல இருக்க எங்களுக்கு பில்லு வந்துருச்சு. கரெக்டா என் கையில மிச்சம் 2,000 ரூபாய் இருக்கத்தக்க பில்லு வருது. நான் சொன்னேன் பா நன்றிப்பான்னு சொல்லி உட்காந்துக்க. பக்கத்துல இருக்க ரூம்கார் ஓடி வராது, 85,000 எங்களுக்கு சொன்னாங்க, 1,17,000 வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் போய் டாக்டர்கிட்ட குறைக்க போறேன். கடவுள்கிட்ட நினைச்சேன், இந்த தேவையும் பாய் இந்த தகுதி இல்லாதவளுக்கு சமாளிச்சு நீங்க என்ன வெளியே அனுப்புறீங்க, கையில இந்த 2,000 ரூபாய் காசோட என்ன அனுப்புறீங்க. அப்பா அவங்க இறக்க எவ்வளவு பெருசு. உண்மையா தகுதியே இல்லாத அப்பா அவங்க முகத்தை பார்த்து இது வேணும்னு கேட்க கூட தகுதி இல்லாத எங்களுக்காக இவ்வளவு உதவி செய்றீங்களே. உண்மையா இயேசுக்கு மனசார நன்றி சொல்றேன். அவ்வளவு பலவீனத்தை என்னை பலப்படுத்தின தேவனுக்கு கோடான கொடி நன்றி. அவர் நடத்துற பாதையில நம்ம போறதுதான் அவருடைய சித்தம் இல்லையா. சில வேளையில இன்றைக்கு நிறைய உபதேசங்கள், அதுதான் டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்குது, ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு பொறுப்பு ஆண்டவர், அதுக்கு கரிசனை ஆண்டவர், அதுக்கு அக்கறை உள்ளவர் ஆண்டவர், நடத்துகிறவர் அவர் அல்லேலூயா. அந்த காரியம்
நம்ம மேற்கொள்ள விட மாட்டாரு. ஆனா அந்த காரியத்திலும் தேவனுடைய சித்தம் என்னன்னு நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு ஆண்டவர் விட்டு பின்வாங்க கூடாது. ஆண்டவர் தூரத்துல ஒரு நன்மையை வைத்திருப்பார். அல்லேலூயா. தூரத்துல எனக்கு ஆபரேஷன் பண்ணும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட டாக்டர்லயே சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணவன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறேன், எனக்கு கத்தி படக்கூடாது அப்படின்னு சொல்லியே இந்த இடத்துல அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல அறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டயாலிசிஸ் பண்றதுக்கு நான் விடவே இல்லை டாக்டர்கிட்ட. ஆனா ஒரு நேரத்துல உன் விருப்பம் நடக்கணுமா இல்ல என் விருப்பம் நடக்கணுமா என்கிட்ட ஆண்டவர் கேட்க. நல்ல கவனமா கேளுங்க. உன் விருப்பம் நடக்கணுமா என் விருப்பம் நடக்கணுமா அப்படின்னு இல்லை ஆண்டவரே, உங்க விருப்பமே நடக்கட்டும் ஒப்பு கொடுத்தேன். அவர் விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நிற்கிறேன். அவர் நம்முடைய விருப்பம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்ம எந்த வகையில நடத்தி போறாரோ அதுக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா தூரத்துல கர்த்தர் ஒரு நன்மை வைத்திருப்பார். அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பலன் அடைந்து ஆண்டவரோட பின் சொல்லணும். இன்றைக்கு டிவியை திறந்தீங்கன்னா உடனே அற்புதம், உடனே மகிமை, உடனே வெளிப்பாடு, உடனே வீடு கட்டிடுவார், உடனே கல்யாணம் நடந்துடும், உடனே அது அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு தெரியும் என்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோமோ அவர் பொறுப்பு. அல்லேலூயா. நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளையை குறித்து, நம்முடைய தலைமுறையை குறித்து, நம்முடைய கோத்திரத்தை குறித்து, நம்முடைய வம்சத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து அக்கறைப்படுறவர் அவர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவர் செய்யறத அந்தந்த காலகட்டத்துல நமக்கு என்ன செய்யணும்னு அவர் செய்வார். அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு வருகிற டிவி சேனல் எல்லா காரியங்களும் என்னன்னா இன்னைக்கு மயங்கி போய் ஜனங்க என்ன பண்றாங்க இருக்காங்க, தேவ சித்தத்துக்கு, தேவ விருப்பத்துக்கு, தேவ பிரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில சென்றாலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் விளங்குறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா அது மகிமையாக கர்த்தர் நடத்துவோம். இல்லையா? இன்னைக்கு நான் நிற்கிறேங்க, கர்த்தருடைய என்கிட்ட கேட்டார், உன் சித்தம் நடக்கணுமா, உன் விருப்பம் நடக்கணுமா, என் விருப்பம் நடக்கணுமா, உங்க விருப்பமே நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். உடனே ஆண்டவர் சொன்னார், ஒப்புக்கொடு அப்படின்னு. டாக்டர் எப்போவுமே என்கிட்ட கிண்டல் பண்ணுவார். அப்ப சொன்னேன், டாக்டர் ஆப்ரேஷன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே ஆப்ரேஷன் பண்ணாரு. 4 நாளையே ஐசியூல இருந்து 6வது நாள் வெளியில் வந்து நல்லா உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒருவேளை ஏன் கத்தியே படக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிருப்பேன். ஆண்டவர் கேட்ட சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கும் வாழ்றேன். இல்லையா? அதனால நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் உடனே நடக்கலையே, உடனே அற்புதம் நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அற்புதம் நடக்கிறது நடக்காதா அவர் கையில இருக்கு. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு செய்யணும். அல்லேலூயா. அவர் செஞ்சாருன்னா மகிமையா செய்வார். வாசிப்போம். எல்லாரும் எளிமை நின்று யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 16 வரைக்கும் எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் வரைக்கும் வாசிங்க.
ஆமென். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்க உட்காரலாம். வசனத்தை கவனமா கேளுங்க. 8:15 நான் முடித்து கம்பெனியை கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர். இந்த யாத்திராகமம் புஸ்தகம் 8 16 வரைக்கும் நீங்க வாசித்தீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெவித்தீம் என்ற இடத்திலே அமிலேக்கர் வந்து யுத்தம் பண்ண வருகிறார்கள். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு, ஆண்டவருடைய தேவ சந்நிதிக்கு நாம் அங்கே செல்வதற்காக இந்த உலகத்திலே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்திலே வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள், அந்தகாரங்கள், இருள்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை நமக்கு கொண்டு வருகிறது. நமக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை கொண்டு வருகிறது. இதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் உபவாசத்தோடு, அல்லேலூயா, ஒரு பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறார், உபவாசித்து ஜெபிக்கிறவனை பார்த்து பிசாசு நடுங்குகிறது, அல்லேலூயா, பிரச்சனைகள் நடுங்குகிறது, நெருக்கங்கள் நடுங்குகிறது, அல்லேலூயா. அவன் உபவாசித்து கடவுளுடைய பாதத்துல தாழ்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடும் போது அந்த பிரச்சனைகள் தானாக போகிறது. கர்த்தர் செயல்பட வைப்பது உபவாசித்து ஜெபிப்பது என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கானானை நோக்கி, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி, எகிப்திலிருந்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அமலேக்கர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த உலகத்திலே அமலேக்கர்கள் போன்றதான அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து வந்து நம்மை விலை தள்ளி, அல்லேலூயா, நரகத்துக்கு நேராக ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட தேவ தூதன் பெருமை அடைந்து அவன் கீழே தள்ளப்பட்டு அவனோடு கூட ஒரு கோஷ்டியை சேர்த்து கொண்டு அவன் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து இந்த உலகமும் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் அவனுடைய கையில இருப்பதினால ஜனங்களை அவன் கீழ்ப்படுத்துகிறான். ஆண்டவரை விட்டு பிரிக்கிறான், விசுவாச வாழ்க்கையை விட்டு பிரிக்கிறான், ஆண்டவருடைய கிருபையை விட்டு பிரிக்கிறான், ஆண்டவரை அன்பை விட்டு பிரிக்கிறான். ஆகவே அவன் ஆதியில் இருந்த போது தேவனோடு கூட இருந்ததான அந்த பெரிய மேன்மையை அவன் இழந்து போனது போல நம்மையும் அந்த மேன்மையை இழக்க வைக்கிறதுக்கு அநேக போராட்டங்களை அவன் கொண்டு வருகிறான். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் விசிட்டிங் பண்ணும்போது மகன் மூலமாய் பிரச்சனை, அல்லேலூயா, பிள்ளைகள் மூலமாய் பிரச்சனை, வேலையின் மூலமாய் பிரச்சனை, வியாதியின் மூலமாய் பிரச்சனை, மருமகன் மூலமாய் பிரச்சனை, அநேக குடும்பங்களிலே நெருக்கம், அநேக குடும்பங்களிலே போராட்டம், அநேக குடும்பங்களிலே தற்கொலை செய்து கொள்ளலாமா, செத்து போகலாமா அப்படிங்கிற சூழ்நிலை சாத்தான் விதைத்து வைத்திருக்கிறான். இந்த விதையை அழிக்க நம்முடைய வயிற்றை காலி பண்ணி ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அவன் வெட்கப்பட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தலையை நசுக்கி ஜெயம் எடுத்த இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவது இல்லை, உனக்கு விரோதமாய் வருகிற யாவையும் நான் உன்னோடு கூட இருந்து நான் நிர்மூலம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பிரச்சனை வருகிறதா, ஒரு போராட்டம் வருகிறதா, ஒரு வியாதி வருகிறதா, அநேக காரியங்கள் நம்மளை நடத்துகிறதா, சூழ்நிலைகள் நடத்துகிறதா, அந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தரிசனத்தை கொடுக்கும் போதே 17 வயதிலேயே கர்த்தர் அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததினாலே, தேவனோடு கூட அந்நியமாய் இருந்ததினாலே, தன் தாயும் தகப்பனும் தன்னை வணங்குவதும், அல்லேலூயா, சகோதரர்கள் தன்னை வணங்குவதும், தேசங்கள் தன்னை வணங்குவதையும் கர்த்தர் தரிசனம் மூலமாய் அவனுக்கு கர்த்தர் தெரியப்படுத்தினார். அல்லேலூயா. தெரியப்படுத்தினதினாலே அவருடைய சகோதரர்கள் எல்லாம் குழியில போட்ட போதும், சிறைச்சாலையில போட்ட போதும், போத்திபார் மனைவி அவளை அவமானப்படுத்தின போதும், பான பாத்திரக்காரன் அந்த யோசேப்பின் மூலமாய் நன்மை செய்த போதும், அந்த நன்மையை மறந்து நன்றி கெட்டவனாய் போன போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அந்த தரிசனம் ஒரு நாள்ல நடக்கும்
என்று நினைத்து தன்னை பலப்படுத்தி தன்னை திடப்படுத்தி கர்த்தருக்குள்ளே ஆழமாய் இருந்ததினாலே தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறினான், தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். 70 பேராய் போனவர்கள் அல்லேலூயா 8 லட்சம் ஜனமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதுதான் இந்த நாளுடைய கருத்து. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணம் செய்கிறார்கள். மோசே சொன்னார் யோசுவாவை நோக்கி, நீ நமக்கென்று ஜனங்களை அழைத்துக் கொண்டு நீ போய் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது யோசுவாவுக்கு யுத்தம் சொன்ன செய்யாது. அவன் அடிமை, 4 தலைமுறைப்பட்ட அடிமை. அடிமை என்றால் என்ன? அவனுக்கென்று எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அவனுக்கென்று உரிமை பாராட்ட முடியாது, அவனுக்கென்று காரியங்களை செய்ய முடியாது. தன் எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதன்படிதான் வாழ முடியும், அதன்படிதான் சாப்பிட முடியும், அதன்படிதான் தூங்க முடியும், அதன்படிதான் அவன் வாழ முடியும். அவன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. அவன் அடிமை. யோசுவா ஒரு அடிமையா இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கென்று ஒரு ஆட்களை அழைத்துக் கொண்டு நீ யுத்தத்துக்கு போ என்று சொல்லும் போது ஆண்டவர் அந்த யோசுவா ஜனங்களை தெரிந்து கொண்டு, யுத்தம் தெரியாதவன், அல்லேலூயா, படிப்பறிவு இல்லாதவன், நாணம் இல்லாதவன், அனுபவம் இல்லாதவன். ஏனென்றால் எகிப்திலே அவர்கள் அடிமையாய் இருந்தார்கள். எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனமாய் இருந்ததினாலே அந்த பார்வோன் அரசு அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை வாதித்ததினாலே அவர்கள் எதையும் கற்றுக்கொள்ள அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் என்ன பண்ணினான்னா, ஆனால் மோசே சொன்னா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள் வேகமாய். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. வசனத்துல வாசிக்கிறோம், மோசே கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்தி இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். கைகளை உயர்த்துவது என்பது அது ஜெபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மோசே அவன் மலையின் மேலே ஏறி தன் கைகளை உயர்த்தி அவன் நிறுத்தி அப்படியே வைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருடைய அடங்கடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கைகளை உயர்த்துவது பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே புருஷர்கள் எந்த இடத்திலும் தன் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். மனிதர்கள், விசுவாசிகள் எல்லா இடங்களிலும் தன்னுடைய கைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து நாம் ஜெபிக்கும் போது காரியம் சித்திக்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. மோசே கையை உயர்த்தி யுத்த களத்திலே மலை உச்சியிலே நிற்பது ஜெபத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அவன் ஜெபித்ததினால தான் யோசுவா ஜெயித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஏன்? காரியங்கள் அனுகூலமாக, காரியங்கள் வாய்க்கப்பட, காரியங்கள் அசாத்தியமான காரியங்கள் சாத்தியமாக ஆண்டவருடைய பாதத்தில் அழுது போராடி உள்ளத்தை உடைத்து நாம் ஜெபிக்கும் போது காரியங்களை அனுகூலப்படுத்துகிறவர் நமக்காக அனுகூலப்படுத்துவார். ஒரு காரியம், நீங்க ஜெபிக்கிறீங்க, சபை ஜெபிக்கிறது, நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எனக்காக ஜெபிக்க ஆள் இல்ல, எனக்காக உதவி செய்ய ஆள் இல்ல, எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல. நெவர் சே, ஒரு நாளும் சொல்லாதீர்கள், சொல்லிக் கொண்டு இருக்காதீங்க. உங்களுக்காக பேச, உங்களுக்காக வாதாட, உங்களுக்கு ஜெயம் கொடுக்க இன்றைக்கு பிதாவினிடத்திலே வலது வாரசத்தில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க நன்மைகளுக்காக இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கும்போது நீங்க சும்மா இருங்க. நீங்களும் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நான் தலைப்பை சொல்லுகிறேன், உன்னுடைய ஜெபம் அசாதாரணமான ஜெயங்களை இந்த 40 நாளில் கொண்டு வரும். அல்லேலூயா. உன்னுடைய தாழ்ந்து குனிந்து பணிந்து முழங்கால்
அது கொண்டு வர செய்யும். ஆகவே ஜெபியுங்கள். அல்லேலூயா. முழங்கால் படியிடுங்கள், உபவாசம் இருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், சூழ்நிலையை பார்க்காதீர்கள். அல்லேலூயா. நண்பர்களை பார்க்காதீர்கள், உறவுகளை பார்க்காதீர்கள். அல்லேலூயா. எதையும் பார்க்காதபடி கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவர் பிரேயர், அல்லேலூயா, எக்ஸ்ட்ராடினரி வெற்றி. அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாத்தியமான பதிலை அது கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 40 நாளும் ஒரு நாள் கூட நீங்க ஜெபிக்காம இருக்க கூடாது. அந்த பைபிளை எடுத்து வந்தேன், இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு கொடுத்த பைபிள்ல ஜெபம் செய், ஜெபம் செய், நீ ஜெபிக்காத நாளா இருந்தா அது மரண நாளா இருக்கட்டும் என்று எழுதி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ செத்து போயிருந்தால காலையில நீ ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தோட, அந்த ஒரு தைரியத்தோட, அந்த நம்பிக்கையோட என் தேவனிடத்தில் நான் ஜெபிக்க போகிறேன், என் தேவனிடத்தில் சொல்ல போகிறேன். என் நெருக்கங்களை, என் போராட்டங்களை, என் கஷ்டங்களை, என் இன்னங்களை, என்னுடைய என்னால இயலாத காரியங்களை என் தேவனிடத்தில் சொல்லி அழ போகிறேன். என் தேவன் கேட்பார். என் கணவர் கேட்காம இருக்கலாம், என் பிள்ளைகள் கேட்காம இருக்கலாம், என் உறவுகள் கேட்காம இருக்கலாம், நான் நம்பி இருக்கிற ஆட்கள் கேட்காம இருக்கலாம். ஆனா என்ன உலக தோற்றத்துக்கு முன்ன அறிந்த தேவன், தாயின் கருவில தெரிந்து கொண்ட தேவன், இன்றைக்கு வாழ வைக்கிற தேவன், இன்றைக்கு நிர்மூலமாகாமல் என்ன வாழ வைக்கிற தெய்வம் எனக்கு பதிலை தந்தே ஆவார். விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மனம் மாறுகிற தெய்வம் அல்ல. உன்னுடைய ஜெபத்தை நீ ஜெபித்தாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார் அல்ல. ஆனா ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை செய்யணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய பிரியத்தை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து விரும்பி கேட்கறதுனால அவங்க செய்யறது இல்லை. நம்ம தகப்பன், அவங்க பிள்ளைகள் நம்ம தாராளமா செய்யணும். அல்லேலூயா. ஆனா பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லேலூயா. அது விருப்பம், அது பிரியம். அந்த பிரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்றோமா? அல்லேலூயா. அந்த பிரியத்தை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விருப்பத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயின் ஜெபம், 90வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் மோசேயின் ஜெபம் பல இடங்களிலே மோசே ஜெபித்திருக்கிறார். அப்ப தேவன் அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கோம் மோசேயின் ஜெபம் என்று சொல்லி, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று அங்கே எழுதியிருக்கிறது. the prayer of Moses. இந்த ஜெபத்திலே அசாதாரணமான ஜெயங்கள் நடந்திருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள் செய்யணும்னா நீதான் ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருத்தர் ஜெபித்து ஒரு நாளும் பதில் வராது. ஆனா பகிர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நல்லவர்கள்ட்ட இல்ல, நம்மளை புரிந்தவர்கள்ட்ட இல்ல, நம்மை நேசிக்கக்கூடியவர்களை, நமக்காக பாரம் எடுக்கிறவர்களிடத்துல அன்பாய் சொல்லக்கூடாததை கூட சொல்லலாம். அல்லேலூயா. நம்பிக்கை தகுந்த, நம்பிக்கைக்கு உரியவர்கள்ட்ட சொன்னா உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரிடத்திலையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காரியத்தை சொல்லி வருகிறேன், எல்லார்கிட்டையும் தன்னுடைய இருதயத்தை அவங்க நேசிக்கிறாங்க, நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ ஆண்டவரை விட மனிதர்கள் மேல பிரியம் வைத்தா என்றால் அவர்கள் நமக்கு ஜெபித்து நமக்கு அற்புதங்களை பெற்று தருவார்கள் என்று நீ யோசித்தால் அது அற்புதமாய் வராது, ஒரு அவமானத்துல கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. அன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கையே ஆண்டவராக இருக்க வேண்டும். ஆனால் நமக்காக ஜெப பங்காளர்கள் இருப்பது நல்லதே. எனக்காக எவ்வளவு பேர் ஜெபிக்கிறார்கள், நானும் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் போது அநேகர் எனக்கு என்னிடத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று, ஜெபம் போனிலே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற இடத்துல தான் சொல்லுவேன், எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என் சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் சபை மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னை தாழ்த்துவேன். அல்லேலூயா. என்னை கீழ்ப்படுத்துவேன். என்னுடைய இயலாமைகள் எல்லாம் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க பாஸ்டர், இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், இது ஒரு நோக்கத்துக்காக தான் உயிரோட வச்சிருக்காரு. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. தாழ்மைப்படுத்தணும், கீழே இறங்கணும், கீழ்ப்படியணும்,
அர்ப்பணிக்கணும். அப்ப ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்க பாருங்க, இந்த மோசையை பாருங்க, அவனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்க. 3ஆம் அதிகாரம் கர்த்தர் அவனை அழைக்கும் போது அவன் சொன்னான், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் எம்மாத்திரம், I am nothing Lord. ஹalleluya. அவன் சொல்றான், நான் எம்மாத்திரம், I am nothing Lord அப்படின்னு சொல்றான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாய் மந்தவாய் என்று சொல்லிட்டு நான் தெளிவாய் பேச முடியாதவன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்றான். நான் எம்மாத்திரம், I am nothing. எத்தனை வயசுங்க? 80 வயதுல. அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்பனாகவும் அவர்களுக்கு ராஜாவாகவும் உன்னை தெரிந்து கொண்டேன், தலைவனாக தெரிந்து கொண்டேன், நீ வா என்று சொல்லி கூப்பிடும் போது அவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், I am nothing, நான் ஒன்றும் இல்லை, நான் தாழ்த்துறான். அடுத்தது பாருங்க, 4, 9, 10ல வாசிக்கும் போது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, அல்லையா, திக்குவாய், நான் மந்தவாயி, என்னால பேச தெரியாது, தெளிவாய் பேச முடியாது, நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. 80 வயதுல அவன் சொன்னான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆனால் கூட அவன் இன்றைக்கு இந்த 17ஆம் அதிகாரத்துல 80 வயது ஆனாலும் கூட மலை மேலே ஏறி தன் கைகளை யுத்தம் முடிகிற வரைக்கும் உயர்த்தி பிடித்தானே, உயர்த்தி பிடித்தானே. இன்னைக்கு ஜெபிக்கதான் மனுஷனுக்கு பலன் இல்லை, ஜெபிக்கதான் அவனுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கதான் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வேத வசனத்தை வாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நமக்கு நேரம் இல்லை. நேரத்தை எடு, நேரத்தை ஒதுக்கு, நேரத்தை அலங்கரிக்கிறத விட்டு விலகு. சபையை விழித்துக்கொள். நீ ஜெபித்தால் நீ செழிப்பாவாய், நீ ஜெபித்தால் உன் குடும்பம் விளங்கும். தலைமுறை தலைமுறையாய் விளங்காத உன் குடும்பம் இந்த 40 நாட்களில் நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாய் விளங்காத குடும்பங்கள் எல்லாம் விளங்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். நிச்சயம், உண்மை, வல்லமை, போதுமானவர், போதுமானவர். விளங்காத குடும்பங்கள், விருத்தி இல்லாத குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத ஆட்கள் இந்த 40 நாட்கள்ல ஆண்டவர் ஒரு வழி பண்ணிரணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய இருதய குமரல உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க. பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லு, வேதத்தை வாசிக்க சொல்லு. நாம் தான் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும், வேற யாரும் அவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, 80 வயது ஆனாலும் அவன் மலை மேல ஏறி, நான் சொல்றேன், பலன் இல்லை என்கிறவர்கள் தான் மலை உச்சிக்கு ஏறுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம திக்குவாய் என்று சொன்னவன் தான் ஊக்கமாய் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜெயம் எடுக்கும் வரைக்கும் அவன் கை உயர்த்தி அவன் வைத்திருக்கிறான். ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. கைகளை தாங்கும்படி தளரும் போது கூட ஊரும் ஆரோனும் அவனுக்கு உதவியாக நிற்கிறார்கள். ஜெபம் தடைபடாதபடி நடக்கிறது. நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, ஜெயம் எடுக்கும் வரைக்கும், நன்மை நடக்கும் வரைக்கும், அற்புதங்கள் நடக்கும் வரைக்கும், சாத்தியம் நடக்கும் வரைக்கும் உன் முழங்கால நீ எடுக்காத. உன்னுடைய முழங்காலின் ஜெபம் அசாதாரணமான காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து அது கொண்டு வர செய்யும். ஆண்டவரை பணிய வைப்பது, ஆண்டவரை குளிர வைப்பது, ஆண்டவரை செயல்படுத்த வைப்பது, தளர்ந்து போன உன் கைகளையும் தள்ளாடுகிற உன் முழங்கால்களையும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தகப்பனே தகப்பனே என்று அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை ஜெபிக்கும் போது உன் தலைமுறை அல்ல, உன் வம்சங்கள் அல்ல, உன் கோத்திரங்கள் அல்ல, எல்லாமே தலைகளமாய் புரட்டி போடுவார். புரட்டி போடுவார். நீ ஜெபிக்கல, எனக்காக யாராவது ஜெபிக்கணும் 500 அனுப்பு, எனக்காக ஜெபிக்கணும் 1000 அனுப்பு, எனக்காக ஜெபிக்கணும் அதை அனுப்பு,
மாட்டேன், அவங்க எனக்காக ஜெபிப்பாங்கன்னா ஒரு காலத்துல அற்புதம் நடக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, நீங்க அபிஷேகப்பட்டிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு சபை இருக்கு, உங்களுக்காக ஒரு ஊழியக்காரனை ஆண்டவரே வச்சிருக்காரு. அப்படி என்றால் நீ ஜெபித்தால்தான் ஆண்டவர் ஜெபத்தை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். உன்னுடைய வீடுகள்ல இன்னைக்கு ஜெபம் இல்லை, நல்லா தெரியும். துர்நாற்றங்கள், வாசனை வீசுகிற காரியங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், களியாட்டுக்கள், குடும்பங்கள் வீட்டுக்கு போனா அருவருப்புகள், மீறுதல்கள், பாவங்கள், துணிகரமான ரகசிய செயல்களுடைய மனம் குடும்பத்துல வீசுனா தேவ பிரசன்னம் எப்படி வரும்? தேவ பிரசன்னம் வரணும்னா அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணர், பரிசுத்தத்தை நேசிக்கிற தெய்வம், பரிசுத்தத்தை நேசிக்கிற தெய்வம், தீமையை பார்க்க கூடாத தெய்வம். உன் குடும்பத்துல உன் கூட உன் பிள்ளையோட உன் வேலையில உன் பினான்ஸ்ல இருக்கணும்னா நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எதை வேணாலும் செய்வேன், ஆனா தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சினா போகக்கூடாது. பணியுங்கள், தாழ்மைப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள், அப்படியுங்கள், ஆண்டவருக்கு சரண்டர் ஆகுங்கள். உங்கள் நிலைமையை புரட்டி போட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நான் சொல்லுவேன், என்னோட தலைப்பு என்னன்னா, பலவீனமாய் இருக்கிற உன்னை கொண்டுதான் பலமுள்ள காரியத்தை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் உன் வேலைக்கும் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அசாதாரணமான காரியத்தை கற்றுக்கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வாசியுங்கள். பாருங்க, 17ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 9-10 வாசிங்க வேகமா. ஒரு காரியத்தை அவர் இப்படியா சொல்லுவார். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அவனை கூட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோடை மலை உச்சியின் மேல் என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அவனை கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலை உச்சியில் ஏறினார்கள். பாருங்க, யுத்தம் செய்ய தெரியாதவன் தான் மோசே சொன்ன மாத்திரத்திலே ஜனத்தை தெரிந்து கொண்டு அவன்கிட்ட ஆயுதம் இல்ல. பாருங்க, அவங்க சுற்றி திரிகிற ஆட்கள், அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பட்டயம் கிடையாது, கத்தி கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது. அன்றாட காட்சி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவங்க. அப்படிதான் நீங்களும் நானும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்திலிருந்து கர்த்தர் நம்மளை நேசித்து கொடுக்கிற ஆகாரம், கொடுக்கிற தண்ணி, கொடுக்கிற காசு, கொடுக்கிற வேலை, அதை வச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்மள்கிட்ட இருக்கிறது முழங்கால் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் ஜெபம் பண்றதுக்கு என்னிடத்துல ஒண்ணு இல்லைன்னு சொல்லாத. உன்கிட்ட முழங்கால் இருக்குல்ல, உன் முழங்கால நான் பார்த்தேன்னா நீ எப்படி ஜெபிக்கிறேன்னு நான் சொல்லிடுவேன். என் முழங்கால ஒரு நாள் காட்டுறேன் பாருங்க. உன் முழங்கால நான் பார்த்தேன்னா நீ எப்படி ஜெபிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். சாம் சுந்தரம் ஐயா சொல்லும் போது, அவர் ஊழியர்கள் எடுக்கும் போது முதல் தகுதி என்னன்னா முழங்கால காட்டுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது எதை காட்டுது? எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறது தான் முழங்கால். அது மழுங்கி போய் புண்ணாகி தழும்பாய் இருக்கிற காரியம். அல்லேலூயா. அந்த தழும்புகள் தான் நம்மளை வாழ வைக்கிற காரியங்கள். அந்த தழும்புகள் தான் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் வர செய்கிற காரியங்கள். உன் முழங்கால் எப்படி இருக்குதுமா? உன் வாய் எப்படி இருக்குதுமா? உன் இருதயம் எப்படி இருக்குதுமா? உன் கைகள் எப்படி இருக்குதுமா? ஆண்டவர் சொல்ற, முதலாவது நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்றேன். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த 40 நாள் முழுவதும் இந்த ஜபத்தை குறித்தே நாம் பேசுவோம். ஆண்டவர் பாருங்க, மலை உச்சியில் ஜபம் நடக்கிறது. யுத்தம் பண்ணுகிறவர்கள், யுத்தம் பண்ண தெரியாதவர்கள், நல்ல கவனமா கேட்கணும். மலை உச்சியில் மோசே கையை உயர்த்துகிறான். ஆரோன் ஊரும் பக்கத்துல இருந்து கைகளை பிடித்து அவன் தளர்ந்து போடும்போது உயர்த்தி பிடிக்கிறார்கள். மலையின் உச்சியிலே ஜபம்
ஜெபித்து பார். அற்புதங்கள் வருதா இல்லையான்னு பார். சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, மனம் உடைந்து போகாத. உன் முழங்கால பயன்படுத்தி நேர் முழங்கால நின்று 5 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் இல்ல, 20 நிமிஷம் ஆக்கு, 25 நிமிஷம் ஆக்கு, 30 நிமிஷம் ஆக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணு. உடனே 4 மணி நேரம் நிக்க முயற்சி பண்ணாரு. 5 நிமிஷம் செல்லு முழங்கால, 10 நிமிஷம் செல்லு, 10 நிமிஷம் வேதத்தை வாசி, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. அப்புறமே கொஞ்ச நேரம் கழிச்சு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்ய பாருங்க. the weaker become stronger. Hallelujah. பலவீனர்கள் பலவானாய் மாறுகிறார்கள். ஏன்? மேலே ஜெபம் நடக்குது, கீழே பலவீனமான ஆட்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அந்த ஜெபம் இந்த பலவீனர்கள், யுத்தம் தெரியாதவர்கள் அபிஷேகங்களை ஜெயம் எடுத்தார்கள். உங்க வாழ்க்கையில நீ பலவீனமா இருக்கலாம், ஆனால் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நடக்கிற யுத்தங்களை முழங்கால் படியிட்டு நீங்க சரி செய்யும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க 17ஆம் அதிகாரம் 13 சொல்லுது. வாசிங்க. யோசுவா அவன் ஜனங்களையும் கருக்கினாலே முறியடித்தான். பட்டையை கருக்கினாலே முறியடித்தான். ஜெயம் எடுக்கலாம். ஹல்லேலூயா. மேலே ஜெபம் நடக்கிறது, கீழே யுத்தம் நடக்கிறது. யுத்தம் தெரியாதவர்கள், யுத்த ஆயுதம் இல்லாதவர்கள், வலிமை பெற்ற அபிஷேகியர்கள், வலிமை பெற்றதான யுத்தங்களை உடையவர்கள், அநேக யுத்தங்களிலே பழகினவர்கள், இந்த பலவீனர்கள் மேலே ஜெபம் பண்ணும்போது ஜெயம் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். வாசிங்க யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிங்க, எல்லா வசனத்தை வாசிங்க சீக்கிரம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்லா அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த வசனத்தை. உங்கள் மண்வெட்டிகளை 3:10 பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. இருக்கா இல்லையா? உங்கள் மண்வெட்டிகளை பட்டயத்தாலும் உங்கள் அரிவாள்களை ஈட்டினாலும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் தன்னை, நான் சொல்றேன், நீ வியாதினால பலவீனமா இருக்கலாம், பினான்சியனால பலவீனமா இருக்கலாம், உறவுகளினால பலவீனமா இருக்கலாம், புருஷர்கள் நம்மை புரியல, மனைவி நம்மளை புரியல, பிள்ளைகள் நம்மளை புரியல, புரிந்து கொள்ளலன்னு சொல்லி பலவீனங்கள் போல இருக்கலாம். இன்றைக்கு உபவாச நாட்கள சொல்றேன், நீங்க பலவானாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பலவானாய் மாற்றுவார், பெரிய காரியத்தை காண உதவி செய்வார். எப்போதும் சொல்லாதீங்க நான் பலவீனன், எனக்கு யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, என்னை உயர்த்துறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு கொடுக்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லாத. நீ பலவீனனா இருக்கலாம், கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுகிறார். கர்த்தர் உனக்காக பிதாவின் வலது பாரசத்திலிருந்து ஜெபிக்கிறார். அதனாலே உன் பலவீனம் அது பலவானாய் மாற்றுகிறது. சொல்லுங்க. யாருடைய வார்த்தைகளோ உங்களை இருதயத்தை கெளித்தால் அது பலவீனமாய் போக கூடாது. இன்னும் கிளின்னு சொல்லி நெஞ்ச காட்டும். குத்துற மாதிரி நெஞ்ச குத்தி அப்படி கிழிக்கிற மாதிரி வார்த்தை வரும். இன்னும் கிளி அப்படின்னு நெஞ்ச காட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தான் கிறிஸ்தவன். உடனே அவன் ஒரு வார்த்தையை சொன்னா 48 வார்த்தைகள் நம்ம பேசலாம். ஜெபிக்கிறவர்கள் அடக்கம் உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள் தாழ்மை உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள் பொறுமை உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலே வசமாய் மாட்டிக்கொண்டவர்கள். தன் இஷ்டத்துக்கு அவராலே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க, அது ஒரு ஸ்டேட்டஸ்ல நான் போட்டுப்பேன், இன்னைக்கு அபிஷேகம் இருக்கு, 1000 பேர் 2000 பேரை நான் சபை வச்சிருக்கேன் நீ சொல்ற, ஆனா நீ பெரிய ஊழியக்காரன் இல்ல, நீ அபிஷேகம் பெற்றிருக்க அப்படின்னா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உன் கேரக்டர் எப்படி இருக்கு? உன் வாழ்க்கையில அன்பு இருக்கா? அன்பு இருந்தாலும் நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறன்னு அர்த்தம். நற்குணம் இருக்கா? இச்சை அடக்கம் இருக்கா? நீதிய பொறுமை இருக்கா? நற்குணம் இருக்கா? எத்தனை 1000 பேரை வச்சு வேணாலும் நீ நடத்து, ஆனா உலகம் பாராட்டும். அவன் பலவீனனா இருப்பான், ஆனா பரலோகம் அவனை பார்த்து
பலவீனமா இருக்கிறவனை பார்த்து பாராட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நான் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லி நீ உன்னையே தாழ்த்திக் கொள்ளாத. உலகம் உன்னை பலவீனமாய் நடத்தும் நினைக்கட்டும், ஆனா பரலோகம் உன்னை பலவானாய் நினைக்கிறது. பலவானாய் அது மாற்றுகிறது. குறைத்து மதிப்பிடாதே. நான் சொல்றேன், எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தூஷணமாய் நினைத்தாலோ, யார் உன்னை உடைக்கணும்னு நினைச்சாங்களோ, உன்னை சுக்கு நூறா மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, அடிமையா வச்சிருக்காங்களோ, அல்லேலூயா, உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதபடி திக்கற்ற நிலைமையில, செயலற்ற நிலைமையில அங்க பலவீனமாய் இருக்கிறாயோ, உன்னை பலவானாய் மாற்றி அவர்கள் வெட்கப்பட்டு உன் கால வந்து பணியிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஜெபம் 40 நாட்களும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க. ஒரே ஒரு பலவீனத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 1 இருந்து 7 வரைக்கும் அதுல வாசித்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா வியாதி பலவீனத்துல படுத்து கிடக்கிறான். அப்ப மரணத்துக்கு ஏதுவான வியாதி, அது ஒரு பலவீனம் தான். நான் சொல்லுவேன், வியாதி நம்ம கொல்றதுக்காக வரல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அழிக்க வருது. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அது ஒரு பலவீனம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வியாதி அது வியாதி அல்ல, அது நம்மை அழிப்பதற்காக வரல, அது பலவீனம். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வியாதி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்தா அது பலவீனம், ரட்சிக்கப்படாதவனுக்கு வந்தா அது அழிவு. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அவன் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பலவீனம் அவனுக்கு வந்தது. அந்த ஒரு பலவீனம் தான் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை என்றாலும் மரித்து போகிற அவன் படுக்கையில் சுவர் பக்கமாய் திரும்பி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அந்த பலவீனத்திலும் அந்த வாழ்க்கை முடிய போகிறது என்று நாள் குறிக்கப்பட்டு நேரம் குறிக்கப்பட்ட நேரத்திலும் அந்த படுக்கையில எந்திருக்க முடியாத சூழ்நிலையிலும் அவன் சுவர் பக்கமாய் திரும்பி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். 15 வருடத்தை கூட்டி கொடுக்கும் போதுதான் மனாசேயை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மனாசேயை தான் ஆண்டவர் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த முடியாத பட்சத்திலும், அந்த பலவீனத்தின் மத்தியிலும் அவன் பலவீனத்தை கர்த்தர் பலமாய் மாற்றினது அவனுடைய ஜெபம். அவனுடைய ஜெபம். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஜெபிக்கும் போது உங்களுடைய பலவீனம் பலமாய் மாறும். ஜெபிக்கும் போது வியாதி மாறிவிடும். கர்த்தர் மாறாதவர். God is unchangeable. கர்த்தர் மாறாதவர். அவர் நிச்சயமாய் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பலவீனங்கள் வரும் பொழுது அந்த பலவீனத்தின் மத்தியிலும் நான் ஜெபித்த போது அவருடைய இரக்கத்தினால் இங்க நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபம் என்பது பணத்துக்கு, தொழிலுக்கு, கல்யாணத்துக்கு, கட்டிடத்துக்கு, வேலைக்கு, இதுக்கு இல்லைங்க. கர்த்தரோட நெருங்க, கர்த்தரோட அந்யுன்யமா இருக்க, ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள, தேவ விருப்பத்தை புரிந்து கொள்ள, தேவ பிரியத்தை விரும்பிக் கொண்டு அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த ஜெபம் தூபமாய் மாற்றி கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில நடக்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு புறஜாதி ஜனங்கள் ஒரு அற்புதம் நடக்கும்போது இயேசுவே விசுவாசம் வைத்து பின்தொடர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். ஆனால் நாம் புறஜாதிகள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பா பிதா என்று கூப்பிடுகிற பிள்ளைகள், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகள், நாம் மரித்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகிற பிள்ளைகள். நாம் ஜெபிக்கிற ஜெபம் எதுவாக இருக்கும்னா, அவர் சித்தம் என்ன, அவர் பிரியம் என்ன, அவர் விருப்பம் என்ன என்று அறிந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் ஒரு விலையேற பெற்ற ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மணியாச்சு. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோட முடிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9. வேறொரு
அந்த ஆவியினாலே விசுவாசமும் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், ஆ. என் கிருபை உனக்கு போதும், ஆ. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் abundant, அல்லேலூயா, பூரணமாய் விளங்கும். பாருங்க, பவுலுடைய சரீரத்துல ஒரு வேதனை, ஒரு பலவீனம், அது போகும்படி விலகும்படி 3 தரம் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய பதில் வருது. நான் சொல்றேன், ஜெபித்த உடனே பதில் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரங்க சொல்லி பாருங்க, பதிலே வராது. எங்க வீட்டுல பேசும்போது நான் பேசவே மாட்டேன், ஏதாவது ஒரு சிந்தனை வரும். பிள்ளைகள் பேசும்போது அப்பா அப்படிம்பாங்க. அப்ப கணவன்கிட்ட விட பதில் வராது, மனைவிட்ட கூட பதில் வராது, பிள்ளைகளிடத்துல கூட பதில் வராது. உறவுக்கு இல்ல, தந்தை தாய் எந்த யாரா இருந்தாலும் சரி, நம்ம கூப்பிட்டா பதில் வராது. நான் சொல்றேன், அப்பாட்ட கூப்பிட்டா பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுற விதத்துல நீ கூப்பிட்டா பதில் வரும், அதுல செயல் வரும், நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். இங்க கூப்பிடுறான், 3 தரம் கூப்பிடுறான். ஆண்டவர் அருமையான பதிலை தராரு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் வல்லமை உன்மேல். நான் சொல்லுவேன், நான் பலவீனமாய் இருக்கிறது எனக்கு நல்லது, அதனால எனக்கு கிருபை கிடைக்குது, அவர் வல்லமை என் மேல தங்குது. ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலவீனமாய் இருப்பது நல்லதே சகோதரனே. கவலைப்படாத, தைரியமா இரு. பலவீனன் என்று நினைக்காத, நீ பலவான். கர்த்தருடைய வல்லமை மேல தங்கும், கர்த்தருடைய கிருபை மேல தங்கும், அது பரிபூர்ணமா விளங்கும். அது சேதப்படுத்தாது, அது புறமே தங்காது, அது வெட்கப்படுத்தாது, அது நன்மை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், சரீரத்தில் பலவீனமாய் இருந்தால் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். அசாதாரணமான ஜெபத்தை பலரை கர்த்தர் தருவார். வியாதிப்பட்டால் ஆண்டவர் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய பதிலை தருவார். அல்லேலூயா. 40 நாட்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ப்ளீஸ் தயவு செய்து கெஞ்சுகிறேன், உங்க காலை பிடித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அநேக குடும்பங்கள் இருந்த நிலைமையிலே இருக்கு, ஒரு விமோசனம் இல்லை, குடும்பங்கள்ல மாற்றம் இல்லை, குடும்பங்கள்ல ஒரு வளர்ச்சி இல்லை. ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார், உபவாசிக்க சொன்னார். உபவாசித்து ஜெபிங்க. பலவீனன் தான் நீ, ஆனால் பரலோகம் உன்னை பலவானாய் பார்க்கிறது. ஆண்டவர் உன்னை பலவானாய் மாற்றுகிறது. நீ ஜெபிக்கும் போது இந்த பலவீனத்தை வைத்து அந்த பலவானாய் மாற்றி அசாதாரணமான காரியத்தை கண்டு செய்யும். கண்களை முடிச்சோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் தேவன், இந்த கால வேளையில பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அல்லேலூயா. நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். இனி யாரும் நான் பலவீனன், கஷ்டப்படுறேன், நெருக்கப்படுறேன், நான் உபத்திரவப்படுறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லாத. பரலோகமே உன் வசமா இருக்கு, ஆண்டவரே உன் வசமா இருக்காரு, ஆண்டவரே உன் கூட இருக்கிறாரு. உலகம் சொன்னார்னா, பிள்ளை சொன்னார்னா, யார் சொன்னா உனக்கு என்ன? ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? கர்த்தாவே கொடுக்கிற தசம் பாகம் பொருத்தனை பலிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.